வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். இது ஓஷோவோட இறுதி போதனைகள்ல ஒன்னு, ரொம்பவே தனித்துவமானது. நெல் மூட்டை தியானம். இதுக்கு ஆதாரம் ஓஷோவோட லைஃப் ஜென் உரையின் கடைசி பகுதியிலிருந்து எடுத்தது. நெல் மூட்டை தியானம் ஓஷோவின் கடைசி பாடம்ங்கிற உரைதான். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த 3 கட்ட தியானத்தையும் அதுக்கு பின்னால ஓஷோ என்ன சொல்ல வராருங்கிறதையும் உங்க கூட சேர்ந்து புரிஞ்சுக்கிறது தான். மனசை விடுவிக்க இது ஒரு ரொம்ப வேற மாதிரி வழி. சரி, இதுக்குள்ள போலாமா? முதல் கட்டம் ஜிப்ரிஷ். இது கேட்கவே கொஞ்சம் வினோதமா இருக்குமே. அதாவது அர்த்தமே இல்லாத சத்தம் போடணும். நமக்கு தெரிஞ்சு எந்த மொழியும் இல்லாம ஏதோ புரியாத பாஷை பேசுற மாதிரி. மனசுல வர்றத சத்தமா சொல்றது. இது எதுக்குன்னா, மனசுல இருக்கிற குப்பை, தேவையில்லாத இரைச்சல் எல்லாத்தையும் இந்த அர்த்தமில்லாத சத்தம் வழியா வெளியேத்துறதுக்கு. இது சூஃபி ஞானி ஜப்பார் கிட்டேருந்து வந்த முறைன்னு கூட ஓஷோ சொல்றாரு. குழந்தைங்க கத்துற மாதிரி எந்த யோசனையும் இல்லாம ரொம்ப இயல்பா செய்யணும். ஆமா, இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வெறும் சத்தம் போடுறதில்ல. நம்மளோட தர்க்க மனசு இருக்குல்ல, எப்ப பாரு எதையாவது யோசிச்சுட்டே இருக்கிற மனசு, அதை தாண்டி போறதுக்கான ஒரு வழி இது. ஓஷோ சொல்ற மாதிரி உங்க மனசே ஒரு அர்த்தமில்லாத ஓசைதான், அதை அப்படியே விட்டுடுங்கன்னு. இது மனசுல இருக்கிற அந்த புழுதியெல்லாம் தட்டி விடுற மாதிரி ஒரு சுத்திகரிப்பு முறை. ஆனா இப்ப இதை செய்யும் போது ஒரு மாதிரி என்ன இது பைத்தியக்காரத்தன மாதிரி இருக்கேன்னு தோணாதா? ஒரு தயக்கம் வருமே, எப்படி அதை தாண்டி வர்றது? கண்டிப்பா தோணும். அந்த தயக்கமே மனசோட கட்டுப்பாடுதான். உஷோ என்ன சொல்றாருன்னா, அந்த தயக்கத்தையும் பாருங்க, ஆனா அதையும் தாண்டி இந்த ஜிப்பரிஷ்ல முழுசா இறங்குங்கன்னு. அந்த தடைய தாண்டி போறதுதான் இந்த முதல் படியோட வெற்றியே. அந்த விடுதலைய உணரணும், ஒரு உணர்ச்சி வடிகால் மாதிரி. புரியுது. அப்போ அந்த ஜிபரிஷ் குப்பையெல்லாம் கொட்டினதுக்கு அப்புறம் அடுத்த கட்டம் வருது, அமைதி. அந்த முதல் கட்டத்தோட வேகத்துக்கு பிறகு இப்போ கண்ணை மூடி உடம்பு அசைக்காம ஒரு சிலை மாதிரி இருக்கணும். அந்த சத்தத்துக்கு அப்புறம் வர்ற இந்த அமைதி ரொம்ப ஆழமா இருக்குங்கிறாங்க. இதுதான் சாக்ஷி பாவம், அதாவது நடக்கிறத சும்மா கவனிக்கிற நிலை. இந்த சாட்சி பாவம்ங்கிறது ஜென் தத்துவத்துல ரொம்ப முக்கியமானது. ஜிபரிஷ் உங்க மனசோட மேலோட்டமான சத்தத்தை நீக்கினதும் கிடைக்கிற அந்த அமைதி சும்மா ஒரு வெற்றிடம் இல்ல, அது விழிப்புணர்வோட இருக்கிற ஒரு அசையாத நிலை. நான் இங்க இந்த கணத்துல இருக்கேன் அப்படிங்கிறத முழுசா உணர்றது. இது வெறுமனே அமைதி இல்ல, இது சக்தி நிறைஞ்ச விழிப்புணர்வோட இருக்கிற ஒரு நிலை. முந்தின சத்தத்துக்கும் இந்த அமைதிக்கும் இருக்கிற அந்த வேறுபாடே ஒரு அனுபவம் தான். சரி, அந்த அமைதிக்கு அப்புறம் 3வது கட்டம். இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. லெட் கோ, விட்டு விடுதல். இந்த தியானத்துக்கு இந்த பேர் வர்றதுக்கே இதுதான் காரணம் போல. எந்த கட்டுப்பாடும் இல்லாம, மனசோட போராடாம, உடம்ப ஒரு அரிசி முட்டை மாதிரி இயல்பா கீழே விழ விட்டுறணுமா. எந்த முயற்சியும் இருக்கக்கூடாது. மனசு யோசிக்கிறதுக்குள்ள உடல் விழுந்துடணும். இது கேட்கவே ஒரு மாதிரி இருக்கே. ஆமா, இதுதான் இதோட உச்சம். இது வெறும் உடம்ப தளர்த்துறது மட்டும் இல்ல, இது முழுமையான ஒரு சரணாகதி. நம்ம எப்பவுமே நம்ம உடம்ப கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோம் இல்லையா? ஆனா இந்த லெட்கோங்கிறது அந்த நான்கிற எண்ணத்தோட கட்டுப்பாட்டை விடுறது. புவியீர்ப்பு விசையால உடல் இயல்பா விழும்போது மனசு குறுக்க வராம இருந்தா அது ஒரு பெரிய விடுதலை. ஓஷோ இத ஆத்ம சாமர்த்தியம்னு சொல்றாரு. மனசோட தலையீடே இல்லாத ஒரு செயல். இதுக்கு நம்பிக்கை தேவை, பிரபஞ்சத்து மேல, உங்க உடல் மேல. இது எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டுதல் இருக்கு இல்லையா? நிவேதனவோட தாள ஒலி. முதல் தாளம் ஜிப்ரிஷுக்கு, 2வது அமைதிக்கு, 3வது அந்த லெட்கோ வீழ்ச்சிக்கு, 4வது தியானத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு. இந்த தியானத்தை அறிமுகப்படுத்திட்ட ஓஷோ கடைசியா சொன்னது ரொம்ப ஆழமா இருக்கு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், சொல்ல முடியாதத உங்களுக்குள்ள விட்டுட்டேன் அப்படின்னு. அப்புறம் நான் எப்போ உங்க கூட இருப்பேன்னு சொல்றாரு. இதெல்லாம் என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா, உண்மையான போதனைங்கிறது வார்த்தைகள்ல இல்ல, அனுபவத்துல தான் இருக்குங்கிறது. இந்த தியான முறை ஒரு கருவிதான், ஆனா இது மூலியமா நீங்க அடைய வேண்டிய அந்த அமைதியான உணர்வு, அந்த விடுதலை, அது வார்த்தையெல்லாம் தாண்டினது. அந்த உடல் கீழே விழுகிறதுங்கிறது மனசோட கட்டுப்பாடுகள்ல இருந்தும் அந்த அகங்காரத்துல இருந்தும் விடுபடுறதோட ஒரு அடையாளம், ஒரு குறியீடு. அந்த அனுபவம் தான் அவர் விட்டுட்டு போன சொல்ல முடியாத உண்மை. அவர் உடலால இல்லாட்டாலும் அந்த விழிப்புணர்வு நிலை எப்பவும் உங்க கூட இருக்குன்னு அர்த்தப்படுத்தலாம். அப்போ சுருக்கமா சொன்னா, இந்த தியானத்தோட நோக்கம் தர்க்க மனசோட சத்தத்தை குறைச்சு வெறும் சாட்சியா மாறி அப்புறம் ஒரு மௌனமான சந்தோஷத்தையும் விடுதலையும் அடையிறதுன்னு சொல்லலாமா? ஆமா,
சரியா சொன்னீங்க. இது மனசோட மொழிய தாண்டி இருப்போட மொழிக்கு போறதுக்கான ஒரு வழி. வார்த்தையால விளக்க முடியாதத நேரடியா அனுபவிக்கிற ஒரு பயிற்சி. சரி, கடைசியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. ஓஷோ சொல்ல முடியாதத உங்களுக்குள்ள விட்டுட்டேன்னு சொல்றாரு இல்லையா? இந்த தியானத்தோட இந்த கட்டமைப்பையும் தாண்டி அந்த நெல் மூட்டை வீழ்ச்சிக்கு அப்புறம் உடல் தரையில விழுந்த அந்த நொடியில இல்ல அதுக்கு பின்னால என்ன நடக்கலாம்? அந்த முழுமையான சரணாகதி நிலையில மனசு முழுசா அமைதியா இருக்கும்போது நீங்க எதை உணரலாம்? அந்த சொல்லப்படாத உண்மை உங்களுக்குள்ள எப்படி வெளிப்படலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.